அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 333வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 333 நாட்களாகவும் அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவது, அதை ஒரே வார்த்தையில் சொல்லாமல் சொன்னார், அப்பாவி மக்கள் வதியுமிடங்களில், குறிப்பாக அவர்களுக்காக அமைக்கப்பட்ட அகதிகள் முகாமில் குண்டு போடுவது இஸ்ரேலுக்கு கைவந்த கலை. இதை மட்டுமே செய்து பிணங்களை குவித்து கொண்டு அநியாயத்துக்கு எதிராகவும் அக்கிரமத்திற்கு எதிராகவும் 100 ஆண்டுகால ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பதற்காகவும் போராடுகின்ற மக்களை அழித்து விடலாம் என்ற, அல்லது அவர்களை சரணடைந்த விடச் செய்திடலாம் என்ற எண்ணத்தில் தோற்று போயிருக்கிறார் இஸ்ரேலும். இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாஹூ, அவருடைய படைத்தளபதிகள் ஹெர்சி ஹெல்வி, கேலண்ட் ஆகியோரும் நேற்றும் ஒரு 30 பேரை நுஸ்ரத் கேம்பு தாக்கியதிலும், ரஃபாவில் இருந்த அகதிகள் முகாமை தாக்கியதிலும், அல் சைதூன் நெய்பர்ஹுட்டில் தாக்கியதிலும் 30 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 40,819 பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான். 94,291 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆக இதில் குழந்தைகள்தான் பெருவாரியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைக்கின்ற ஆய்வுகளிலிருந்து முடிவுகள். அடுத்து அல்காசம் பிரிகேட்ஸ் நேற்று ஜெய்தூன் பகுதியில் இவர்களுடைய படைப்பிரிவினரை தாக்கியிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆம்பூஷ் நடந்திருக்கிறது. அதில் ஏறத்தாழ குறையாமல் 30 பேர் இறந்திருப்பார்கள் அல்லது காயம்பட்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போல பல்லவா என்ற ஏரியாவில் அவர்களுடைய காலாள்படை கூட்டம் ஒன்றையே தங்களுடைய இலக்குக்கு அழைத்து சென்று அழித்து விட்டார்கள் என்று ஹீப்ரு மீடியா, குறிப்பாக ஹர்ஸ் பத்திரிகை, அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறது. தினமும் நடக்கின்ற இந்த அழிப்புகளை பற்றி. நேற்று கேபினெட் மீட்டிங் பயங்கரமாக நடந்திருக்கிறது. அதிலே நெத்தன்யாஹூ அதிரக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், நெத்தன்யாஹூ இப்பொழுது நெட்சாரிம், பிலடெல்ஃபி காரிடார், அடுத்தது ரஃபா கிராசிங்கை அவர் பேசுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய கைகளில் இருப்பதாக அவர் நினைக்கிறார். ஆனால் அவருடைய கைகளில் இல்லை. பிலடெல்ஃபியாவை அவர் மையப்படுத்தி தான் அதில் மட்டுமாவது நாம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். அப்பொழுது அவரிடத்திலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ஒரு அதிர்ச்சியான செய்தி. அது என்னவென்று சொன்னால், நார்தன் காசாவினுடைய வடக்கு பகுதியில் நீ தொடக்க காலத்தில் அக்டோபர் 27 2023 அக்டோபர் 27 நிலவழி தாக்குதலை ஆரம்பித்தவுடன் நாங்கள் பிடித்தது வடக்கு காசா என்ற நார்தன் காசாவைத்தான் என்று சொன்னாய். இப்பொழுது நார்தன் காசா முழுமையாக எந்த இடையூறும் இல்லாமல் நம்முடைய ஹமாஸ் போராளிகளுடைய கைகளிலே இருக்கிறது. 3000 புதிய உறுப்பினர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நார்தன் காசாவில் மட்டும், வடக்கு காசாவில் மட்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு பெரிய பார்டரையே, ஒரு எல்லையையே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோது, நார்தன் காசாவை பற்றி எதுவுமே சொல்ல முடியாத நெத்தன்யாஹூ, நாம் அங்கிருந்து வெளியேறியவர்கள் அங்கே விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நீ அதை சொல்லி கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது போராளிகளால் அவர்களை பாதுகாக்கவும் முடிகிறது. அதனால் ஓரளவுக்கு காசாவின் ஒரு பகுதியை போராளிகள் வெற்றி கொண்டு தங்களுடைய மக்களை அங்கே ஓரளவுக்கு, நாளைக்கே நீ வான்வழி தாக்குதலை நடத்தலாம், ஆனால் அவர்கள் நிம்மதியாக வாழ வைத்து விட்டார்கள். இன்னும் நிறைய பேர் நார்தன் காசாவில் இருந்து வந்தவர்கள் ரஃபாவிலும் கான்யூனிஸ் பகுதியிலும் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ரஃபாவை நீ தாக்குவதற்கு முன்னால்
ரஃபா தான் மிகவும் பாதுகாக்கப்பட்ட மண்டலம், அங்கே போய் உட்காருங்கள் என்று சொன்னதனால் அங்கே வந்தார்கள். இப்பொழுது அங்கிருந்து அலக்களித்து கான் யூனிஸுக்கு கொண்டு வந்தாய். கான் யூனிஸிலிருந்து அவர்கள் டைரல் பலா கேம்புக்கு அனுப்பப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் கான் யூனிஸில் குண்டு போடுகிறோம் என்று சொன்னாய், போட இருக்கிறோம், ஆகவே நீங்கள் வெளியே வந்து விடுங்கள் என்று சொன்னால், அதனால் ஒரு பெரும் பகுதியினர் மரணமே வந்தாலும் பரவாயில்லை என்று நார்தன் காசாவுக்கு வந்து அங்கு குடியேறிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு உணவு, அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்லமெண்ட்டில் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். நீ பிலடெல்பியா பிடிச்சிட்டு என்ன ஆள்ற, நீயே அடிக்கடி சொல்வது போல் ஹமாஸோட ஆக்சிஜன் சென்டர் வந்து பிலாடெல்பியா கீழே தான் இருக்குது. பிலாடெல்பியா கீழே நீ ஒன்றும் செய்ய முடியல. அவங்க தங்களை ரீக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க, தங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க, தங்களுக்கு வேண்டிய எல்லா உணவுப் பொருட்களையும் இதையும் அங்கே எடுத்துக்கொள்கிறார்கள். 333வது நாளில் உனக்கு சொல்கிறோம் நெத்தன்யாஹுவே, அவர்கள் அதே போல பலமாக இருக்கிறார்கள். எப்படி அக்டோபர் 7 பலமாக இருந்தார்களோ அதே போல அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். கொஞ்சமும் அவர்களுடைய பலம் குன்றிவிடவில்லை என்று. இதனிடையே இஸ்ரேலுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த நார்தன் இஸ்ரேலுக்கு, அதாவது லெபனானுடைய பார்டர், அந்த பகுதிகளை பொறுப்பேற்று கொண்டிருந்த ஒருவர் ரிசைன், ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் தி கிரவுண்ட் ஃபோர்ஸஸ், அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமாக்கள் நிதவு நடக்கின்றன. கீழே உள்ள படை தளபதிகள் எல்லாம் ரிசைன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக அந்த ரெசிக்னேஷனை அவர் திரும்ப வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்படி நேற்று கேபினெட் மீட்டிங்கில் ஒரே குழப்பம். அடுத்து இந்த ஹாஸ்டேஜஸ் பற்றி வீடியோஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னோம். ஒருவர் பேசிய வீடியோ அவர் இறந்த பிறகுதான் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓ நெத்தன்யாஹுவே, நீ அக்டோபர் 7 எங்கிருந்தாய்? நாங்களெல்லாம் அகதிகளாக பிடித்து காசா பகுதியின் உள்ளாலே கொண்டு வருவதற்கு முன்னால் எங்களை 10 மணி நேரம் அங்கே பல்வேறு இல்லங்களிலும் வைத்திருந்தார்கள். அப்பொழுது நீ எங்கே சென்றாய்? உனக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அக்டோபர் 7 நடக்கப் போகிறது என்ற தகவல் உனக்கு தெரிந்திருக்கிறது என்று நீ இப்பொழுது பீட்டிக் கொள்கிறாய். அது உண்மையானால் நீ அதை தடுப்பதற்கு என்ன செய்தாய்? நாங்கள் தனித்திருந்தோம், நீ என்ன செய்தாய்? உன்னுடைய படை வந்த பிறகுதான் என்னுடைய சகோதரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் அழைத்து வரப்பட்டேன். இந்த 10 மணி நேரத்தில் அந்த போராளிகள் குழுக்கள் நடந்து கொண்ட பெருந்தன்மை இப்பொழுது எங்களை 300 நாட்களாக வைத்திருக்கக்கூடிய அந்த நிலை அனைத்தையும் பார்க்கின்ற போது, உன்னால் தான் எங்களுக்கு மரணம் ஏற்படுமே தவிர அவர்களால் நிச்சயமாக மரணம் ஏற்படாது என்ற வீடியோவை நேற்று அந்த இறந்த 6 பேரில் ஒருவருடைய குரல், அதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை நேற்று வெளியிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நேற்று பெரிய முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்று மந்திரி சபையை நெத்தன்யாஹு கூட்டியிருக்கிறார். அதோடு நேற்று நான் சொன்னேன், அபு உபைதா ஒரு நீளமான வீடியோவை வெளியிட்டிருந்தார். எப்படி இந்த 6 பேர் அண்மையிலே அழைத்து செல்லப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று. இந்த வீடியோவுக்கு பின்னால் அபு உபைதா ஒரு வீடியோவை சர்க்குலேஷனுக்கு விட்டிருக்கிறார், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய சிறப்பு பார்வைக்கு என்று. நாங்கள் உங்களுடைய அழைத்து செல்லப்பட்ட அதாவது ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய பிணக்கைதிகளை வைத்திருப்பவர்களிடம் சொல்லியிருக்கிறோம். அனாவசியமாக இஸ்ரேலிய இராணுவம் இங்கே வந்து சண்டித்தனம் காட்ட வந்தால் நீங்கள் இதற்கு முன்னால் காட்டியது போல எந்த தயக்கத்தையும் காட்ட தேவையில்லை, யார் இறந்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் முழு யுத்தத்தில் இறங்க வேண்டும். இதற்கு முன்னால் அவர்களுக்கு கைகளை கட்டி இருந்தோம். அழைத்து செல்லப்பட்டவர்கள் உயிரோடு மீட்டு செல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு ஏதாவது காயங்கள் உங்களால் காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று இப்பொழுது நாங்கள் அந்த தடையை விலக்கி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள். இங்கே வந்து பெரிய அட்வென்ச்சர்லாம் வந்தேன்னா நீ ஜெயிக்க மாட்ட. இந்த அட்வென்ச்சருடைய முதல் பகுதி அக்டோபர் 8, 2023 நடந்து, அமெரிக்காவில் இருந்து வந்த சிறப்பு படை 2000, இஸ்ரேலுடைய சிறப்பு படை 2000 போனவங்கள வெறும் பிணங்கள் கூட கிடைக்கவில்லை, ப்ளோன் இன்டு பீசஸ் என்ற நான் அப்பொழுதே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன். அவர்களுடைய ஆயுதம் போராளிகளுக்கு கையில் கிடைத்தது என்று. இப்பொழுது அவர்கள் புதிய நிபந்தனை ஒன்றை விதித்திருப்பதாக
இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்பாவிகளை கொண்டு விட்டு நாங்கள் டனலுக்கு கீழே இவங்களை காப்பாற்ற வந்தோம்னு பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறாய். இனி ஏதாவது சண்டித்தனங்களை நடத்தினாய் என்று சொன்னால் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், முழு அளவு யுத்தத்தில் இறங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து நாம் ஹிஸ்புல்லாக்கு வந்தோம் என்று சொன்னால், இப்போ ஹமாஸ் காசா பகுதியில் ரஃபால நான் குறிப்பிட்ட ஜெய்தூன், பலாவா போன்ற இடங்களில் நிறைய ஆம்புஷை நடத்திருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த ஆம்புஷில் பொதுவாக அவங்க மீடியாக்களே சொல்லக்கூடிய தகவல் படி 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள். இப்போ மொத்த யுத்தமும் மொத்த ஃபோக்கஸும் வெஸ்ட் பேங்கில் தான் இருக்குது. அதை நாம் நேற்றே குறிப்பிட்டோம். இந்த வெஸ்ட் பேங்கில் நேற்று எல்லா விதமான யுக்திகளையும் கடைபிடித்து இவன் நேற்று 30 பேரை கொலை செய்திருக்கான். அகதிகள் முகாம்களில், அதாவது ஜெருசலத்தினுடைய சில பகுதிகள், கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் யூதர்களும் பூர்வீக குடிகளைப் போல் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வதியுமிடங்களில் குண்டு போட்டு இருக்கிறான். அதன் பிறகு நாம் குண்டு போட்டது தவறு என்று அங்கே இருந்த முகாம்களில் குண்டு போட்டு இருக்கிறான், அகதிகள் முகாமில். இந்த 333 நாள் செய்திகளை நாம் பார்க்கும்போது பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தில் வாழ்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். காசாவில் மட்டும்தான் யுத்தம், மற்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் என்று. எல்லா இடமும் அவர்கள் அகதிகள் முகாம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இப்பொழுது வெஸ்ட் பேங்க் பகுதியில், குறிப்பாக ஜெருசலத்தை பற்றி நேற்று வந்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. அடி தாங்க முடியாமல் நேற்று ஜெருசலத்திலும் பெய்ட் ஹனியாங்கிற இடத்தில் இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப தாக்கி இருக்கிறார்கள். ஜெனின் ஒரு முழு அளவு காசா யுத்தம் நடக்குது. நேற்று 3 ஆம்புஷ் ஜெனின் பகுதியில் நடந்திருக்கிறது. துல்காம் தொடக்க காலத்திலிருந்தே, அதாவது கழிந்த ஒரு 6 மாத காலமாகவே பேசு பொருளாக இருந்தது. நேற்று ஒரு பெரிய ஆம்புஷை நடத்தி இருக்கிறார்கள். அதனால் யூத பத்திரிகைகள் அலறி துடித்து கொண்டு செய்திகளை போடுகின்றன. அடுத்தது ஹமாம் என்று ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் மருத்துவமனைகள் வளர்க்கப்பட்டன. இப்போ ஹமாம் என்பது எல்லா மருத்துவ வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு பகுதி என்று சொல்வார்கள். அதை இப்போ இருக்க ஐசி யூனிட் மாதிரி சொல்லலாம். அந்த ஹமாம்ங்கிற பெயரில் அங்கே ஒரு இடம் இருக்கிறது. அதில் நேற்று யுத்தம் நடந்திருக்கிறது. பின்னாடியே ஹமாம் சோப்புன்னு வந்தது இந்த ஸ்பிரிட்டில் தான் வச்சான். எல்லா சர்ம நோய்களுக்கும் பொதுவான நிவாரணை என்று அந்த பெயரில் தான் அது வழங்கப்பட்டது. அது வேறு விவகாரம். அந்த ஹமாமில் சண்டை நடந்திருக்கிறது. அல்-டூர் இந்த இடத்தில் நேற்றும் பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கிறார்கள். அதில் சாரா அல் குஸ் பிரிகேட்ஸ் 5 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்ததாக சொல்கிறார்கள். அப்போ நேற்று ஒரு 29, முந்தா நாள் ஒரு 29, நேற்று ஒரு 30, 59 பேர் இதனிடையே இறந்திருக்கிறார்கள். மொத்தம் 670 என்று சொன்னேன். இந்த 70ஐயும் நாம் இந்த 50ஐயும் சேர்த்து கொண்டார் 720 பேர் இதுவரைக்கும் அங்கேயும் அப்பாவி மக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இங்கேயும் மருத்துவர்கள் ஒரு அறிக்கையை குறிப்பிட்டதாக நேற்று குறிப்பிட்டேன். குழந்தைகளை தலையிலும் பெண்களை தலையிலும் நெஞ்சிலுமாக சுட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அங்குள்ள பாலஸ்தீனன் ரெட் கிரசன்ட் சொசைட்டி தருகின்ற தகவல். அடுத்து ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், மேற்கரையில், அதாவது இந்த 2 மிகப்பெரிய தாக்குதல் சென்ற வெள்ளிக்கிழமை நடந்தது பாருங்கள். அதை பற்றி நித்தம் செய்தி வந்துகிட்டு இருக்கு. நான் கூறல் வேண்டாம் என்று அதை விட்டுவிட்டேன். நேற்று அந்த இடத்தை சுற்றியுள்ள குடியிருப்புகள், அதை எரிசான் என்றும் கமருஸ் தசூர் என்ற 2 இடங்களில், அங்குதான் ஒரு செக் போஸ்டில் 36 பேர், அதன் பிறகு இன்னொரு பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் 36 பேர், 2 பேர் ஷஹீதாகிற வரைக்கும் நின்று சுட்டு அழித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஷஹீதாகிற வரைக்கும் அதில் நின்றது அதுதான் ஒரு பெரிய ட்ரெண்டை காட்டுது. இவர்கள் இனி தங்களுடைய மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தாங்கள் மரணிக்கிற வரைக்கும் எத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழிக்க முடிகிறதோ அத்தனை பேரை அழிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய செய்தியை அனுப்பினார்கள். இப்பொழுது அந்த பக்கத்தில் இருந்த அத்தனை குடியிருப்புகளையும் அங்கிருந்து காலி செய்து போகும்படி இஸ்ரேலிய இராணுவமே அறிவித்து விட்டது. காரணம், அந்த பகுதியில் எப்பொழுது வேண்டுமானாலும் இது போன்ற தாக்குதல் நடக்கலாம் என்று. இன்னொரு இஸ்ரேலிய மீடியாக்களும் இஸ்ரேலிய கான் ரேடியோவும் இன்னொரு செய்தியை எடுத்து பரப்பி இருக்கிறது. அதாவது
டெல் அவீவின் மீது தினமும் 100 தாக்குதல்கள் நடக்கவிருந்தன. அதை சின்பத்து தவிர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் டெல் அவீவ் மீது ஏதாவது எப்பொழுது வேண்டுமானாலும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் குண்டுவெடிப்புகள் நடக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. இது ஒருவேளை அங்கே இந்த 3 லட்சம் பேர் போராட தொடங்கினாங்க பாருங்க, அதில் ஒரு பெரும் பகுதியினர் இன்னும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அகற்றுவதற்காகவும் இருக்கும். இதற்கு ரிவர்ஸ் சைடில் நம்ம பார்த்தோம்னா, மறுபக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த போராட்டக்காரர்கள் இருந்து கொண்டு இருப்பதால் வெஸ்ட் பேங்கில் மேக்கரையில் இருந்து டெல் அவீவுக்குள் புகுந்தவர்கள் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தியும் வைத்திருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை சின்பத் என்ற உள்நாட்டு விவகார உளவுத்துறை பேரை தட்டி கொண்டு போகிறது. உளவுத்துறைக்கு இதே தான் வேலை. எந்த வேலையும் செய்யாமல் ஏதாவது நடந்தால், ஏதாவது தடுக்கப்பட்டால் நாங்கள் தான் தடுத்தோம் என்று, ஏண்டா நீ அவனை விட்டான்னு கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார்கள். அடுத்தது ஹிஸ்புல்லா நேற்று 70 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதில் புதிதாக அல் அசிசி சைட், சம்ஹாரா சைட், சுபா ஃபார்ம்ஸ் என்ற புதிய இடங்களை தாக்கி இருக்கிறது. ஆதார் ஹைட்ஸ் என்று ஒன்றை அது தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அது ஏன் இப்படி தாக்குகிறது என்பது நமக்கு புரியாமல் இருந்தது. நேற்று தான் தெரிகிறது. இன்னொரு முழுமையான ஸ்பை சென்டரை யூனிட் 8200 போல அங்கே ஒன்றை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சிகளை தூள்தோளாக்குவதற்கே இந்த தொடர் தாக்குதல் நடந்திருக்கிறது. நேற்று ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலிலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் 17 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அல்லது இறந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் எப்போவுமே இறந்தார்கள் என்று சொல்லாது, காயம்பட்டார்கள் என்று சொல்லும். இங்கே ஹிஸ்புல்லாவினுடைய பகுதியில் மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், தாமீர் யதாரி என்பவர் ரிசைன் பண்ணியிருக்கார். இவர் தான் இஸ்ரேலினுடைய கம்பைன்டு ஃபோர்ஸஸ் ஃபார் நார்தர்ன் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலுடைய எல்லா காலால் படை, வான்படை, இவை எல்லாத்திற்கும் இயக்குனராக இருந்தவர். சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்தார், தலைமை தளபதியாக இருந்தவர். அவர் நான் ரிசைன் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கேலண்டும் ஹெர்சிகல்வியும், அதாவது கேலண்டு இராணுவ அமைச்சர், ஹெர்சிகல்வி எல்லாத்துக்கும் நார்தன் காசா முழுமையாக, அதே மாதிரி மொத்த இஸ்ரேலுக்கும் அவர் தளபதி. அவரும் அந்த ரெசிக்னேஷனை ஒத்துக்கொண்டு இருக்கிறார். காரணம் கேட்டதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சொந்த காரணங்களுக்காக நான் ரிசைன் பண்ணியிருக்கேன், ராஜினாமா செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேலிய மீடியாக்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒருவேளை அவர் இந்த மக்கள் இயக்கங்களோடு சேர்ந்து போர் நிறுத்தத்துக்கான மக்கள் இயக்கத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பல அதிசயமான தகவல்களை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது சவுதி அரேபியா. நேற்று ஒரு செய்தியை சொன்னோம். சவுதி அரேபியாவின் ஹூத்திஸ் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் ஒன்றை தாக்கிவிட்டதாக. இதை வைத்துக்கொண்டு உடனே சவுதி மீது ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு ஹூத்திஸ் சவுதியினுடைய தாக்குதலை, கப்பல் தாக்கப்பட்டதற்கு பதிலடி என்று அமெரிக்கா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் என எதிர்பார்த்தோம். அது நடக்கவில்லை. ஆனால் நேற்று சவுதி அரேபியாவினுடைய அந்த கம்பெனிக்கு சொந்தமான சவுதி பாரிக் கம்பெனி அம்ஜத் என்ற அந்த கப்பல் தாக்கப்படவில்லை. அதற்கு பக்கத்தில் வந்த இன்னொரு ஆயில் டேங்கர் தான் தாக்கப்பட்டது. இது இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆயில் டேங்கரும் அல்ல. இது தாக்கவும் படவில்லை. அது பத்திரமாக தன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த இலக்கு என்னவென்று குறிப்பிடவில்லை. பெரும்பாலும் நாளை இந்நேரம் அது தெரிந்துவிடும். அதன் பிறகு இங்கிலாந்து சில ஆயுதங்களை, பிரிட்டன் சில ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப மாட்டேன் என்று தடை விதித்திருக்கிறது. இந்த தடையின் பின்னணியில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை. நேற்று நெத்தன்யாஹு சொல்லியிருக்கிறார், இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, நாங்கள் இருக்கின்ற ஆயுதங்களையே போதுமான அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி இந்த யுத்தம் இனி எகிப்தினுடைய வரவு, எகிப்து மீண்டும் பிலடெல்பியாவிலிருந்து நீ வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரஃபா பார்டரில் ஏற்பட்ட கொதிப்பை பற்றி சொன்ன பிறகு ரஃபா பார்டரில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் பெரும்பாலும் வெளியே போய்விட்டதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால், நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது ரஃபா பார்டரை பற்றி நெத்தன்யாஹு அதிகமாக பேசவில்லை. ஆனால் பிலடெல்பியாவில் இனி எகிப்து யுத்தத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு சற்றும் நாங்கள் தயாராக இல்லை என்பதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.